வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாசத்துக்கான ராசி பலன் தான். ஆகஸ்ட் மாதம் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சூரியன் சிம்மத்துக்குள்ளே வராரு. ஆகஸ்ட் 22லேருந்து புதன் சிம்மத்துக்குள்ளே வராரு. சுக்ரன் சிம்மத்திலே இருக்கிறாரு. ராஜ கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது அதே இடத்துல இருக்கிறாங்க. சந்திரன் உச்சமாக ஆகஸ்ட் மாதம் பிறக்குது. இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக 2 யோகங்கள் இருக்குது. சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம். சரி, இந்த யோகம் அப்படி என்ன பண்ண போகுதுன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுது. இந்த யோகத்தோடு சேர்த்து மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் என்ன குட் அண்ட் பேடை சொல்லுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க கும்பராசி தான். ஏன்னா ஜென்ம சனிங்கிறதுனால இப்போ கடகம், அஷ்டம சனிங்கிறதுனால கடகமும், ஜென்ம சனிங்கிறதுனால கும்பமும் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மோஸ்ட் ட்ரெண்டிங் கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருமூச்சு விட்டுக்கோங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஆனால் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அது என்னங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு செக்டாருக்காக பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணக்கூடியவங்க, அதாவது பழம், பால், காய்கறி, பூ இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம். நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த பூம் நான் பார்த்ததே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தொழிலில் கிடைக்க போகுது நிச்சயமாக. சரி, ஓகே, நாங்கள் வந்து தொழிலெலாம் பண்ணலை, நாங்கள் வந்து வேலைக்கு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஏன்னா சுக்ரன் சூரியனோட இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களும் டெம்ப்ரவரியாவது ஒரு வேலை கிடைக்கும். நான் நினச்ச மாதிரி சம்பளம் இல்லை, பட் வேலையே இல்லாமல் இருந்ததுக்கு எனக்கு இந்த வேலை பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே நிறைய வேலைப்பளு இருந்திருக்கும். அந்த வேலைப்பளு கொஞ்சம் குறையும். கொஞ்சம் நீங்கள் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். சரி, அப்போ இந்த குறிப்பிட்ட தொழில்கள் செய்கிறவங்க தான் நல்லா இருப்பாங்களா? மித்தவங்கலாம் எங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது. 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பழம், பூ, காய்கறி இதெல்லாம் விற்கிறவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே 6ஆம் அதிபதி வலுத்திருக்கும்போது அதில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பொதுவாகவே பிஸ்னஸ், கரியர் 2மே நல்லா இருக்குது. பிஸ்னஸ், வேலைவாய்ப்பு 2மே ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்க, கணவன் மனைவியோட உறவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இந்த பர்டிகுலர் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? சூரியன் அங்கே ஆட்சி, இங்கே சனி ஆட்சி வக்ரம். ஸோ உங்கள் பார்ட்னரோட கை கொஞ்சம் உயரும். அதை நீங்கள் வந்து ஈகோவாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத சில விஷயங்களில் நீங்கள் கேளுங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட புருஷனோ நம்ம பொண்டாட்டியோ தான் நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறாங்க. அப்பா அம்மா எல்லாருக்கு அப்புறமும், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாருக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் கூட வர போகிற உங்கள் குழந்தைங்க கூட வராது. கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர போகிறது உங்கள் பார்ட்னர் தான். ஸோ எப்போவுமே பார்ட்னருக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க தான் வேணும். நல்லவங்களோ கெட்டவங்களோ வெளியில் விட்டு கொடுக்காம தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு சில விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஏன்னா சில விஷயம் அவங்க பண்ணுறது உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுற பட்சத்தில் அது அவங்கக்கிட்ட மட்டும் இது எனக்கு இரிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். வெளியில் போய் இதை சொல்கிறது, அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது. ஏன்னா சனி வந்து டக்குன்னு கொஞ்சம் அடுத்தவங்களை அவமானப்படுத்த வைப்பார். ஸோ இன்னொருத்தர் அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மித்தபடி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. கணவனையோ மனைவியோ வெளியில் விட்டு கொடுக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு வரன் அமையுமானா இந்த மாதம் கண்டிப்பாக வரன் அமையும். ஆனால் ஜாதகத்தை கண்டிப்பாக நல்லா பொருத்தணும். என்னதான் இருந்தாலும் 7ல் சூரியன் இருக்காரு, சனியுடைய பார்வை இருக்குது. வரன் அமைஞ்சிரும். நல்ல வரனாங்கிறத நீங்கள் உங்கள் பங்குக்கு நல்லா விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதக கன்சல்டேஷனும் எடுத்துக்கோங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க. என் நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஜாதக பொருத்தம் கூட பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்து தருவேன். சரி, ஓகேங்க. குழந்தை பேருக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதி புதன் நல்லாவே இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக சைல்டு பர்த் பாசிபிள். நீங்கள் என்ன டிசைர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேபி நடக்கும். நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரியே நடக்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரீட்மெண்ட் சித்திக்கும். இன்னும் கொஞ்சம் கூட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் டில் அந்த சைல்டு பர்த்துக்கு. நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பட்சத்தில் மித்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைல்டு பர்த்லாம் நல்லாயிருக்கு. பிறந்த குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்க போகிறதில்ல. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். சரி, ஓகே. எங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால
சைனஸ் ப்ராப்ளம் வரும், அலர்ஜி, தும்மல், ரேஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அடி வயிற்றுல வலி வர்றது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது, வயசானவங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் சின்ன பசங்களுக்கே வருது. அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் அப்நார்மலாக தோணுச்சுன்னா ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் கூட போட்டுக்கோங்க, தப்பில்லை. பட் இதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, பயப்பட தேவை கிடையாது. இதெல்லாம் வெரி வெரி க்யூரபிள் தான். ஸோ ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கேருந்து அங்கே இருந்து இங்கே அலைஞ்சு உடம்பு ரொம்ப டயர்டாகும். உடம்புல ரொம்ப அந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது குறையும். ஸோ நீர் ஆகாரம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். சரி, ஓகேங்க. ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது? அதுதான் ஹைலைட்டே. ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. பூர்வீக சொத்து அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் சொத்து விஷயம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மாதம் தான். குடும்ப விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு இடத்துக்கே போய் ஒரு பொருளை வாங்குவீங்க, 200 வாங்கிட்டு வருவீங்க, அதை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க 100 வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். சரி, ஃபாரின் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதி ராசியிலே வக்ரமாக இருக்கிறாரு. 8ஆம் இடமும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. வெளிநாடு போகிறத கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. அதையும் மீறி ரொம்ப எமர்ஜென்ட் எனக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் போகலாமா, அந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னா ஒரு தடவை ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கூட என் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்யூரேட் பிறந்த நேரத்தை வச்சு நம்ம துல்லியமாக கணிச்சிடலாம். ஏன்னா தசாபுத்தி சில சமயம் நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரி, ஓகேங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 4ஆம் இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஸ்டடீஸில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ பிரச்சனைகளோ வரப்போகிறதில்ல. ஆனால் ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சனி ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பாரு, ஒரு பயத்தை, தேவையில்லாத ஒரு வீண் பயத்தை கொடுப்பாரு. நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு இப்போ தூக்கம் வரவே மாட்டேங்குது, கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு நினைப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு ஆழ்மனம், சப்கான்ஷியஸோட ஒரு விஷயம் தான். இதில் வந்து மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஏன்னா ராசியில் சனி இருக்கிறதுனால நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கெட்ட கனவு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ தூக்கத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன தான் ஆனாலும் கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மனப்பதட்டம்ங்கிறது இருக்கும். தேவையில்லாததை நினச்சி பயப்படுவீங்க. ஃப்யூச்சரில் அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்ம தனியாக இருந்துருவோமோன்னு லோன்லினஸ் ரொம்ப இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரொடக்டிவாக உங்களை எங்கேஜாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தப்பிக்கலாம். ஜென்ம சனியே நடந்தாலும் மித்த பிளானட்ஸ் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாள் நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸில் கும்பத்துக்கு இந்த தடவை எனக்கே கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லா சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஆகஸ்ட்லேருந்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடி சொல்லுவேன். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேணாம். அதை செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறைய பேர், அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.